ஹலோ! பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 23. அன்றைய பொழுது அனைவருக்கும் சந்தோஷமாய் விடிந்தது. மாவிலை தோரணங்களும் வாழை மரங்களும் வீட்டின் வாயிலை அலங்கரித்திருந்தன. வாசலில் மல்லிகாவும் அவள் தோழிகளும் சேர்ந்து போட்ட கோலத்தை பார்க்கவே ஒரு கும்பல் கூடி இருந்தது. வீடு முழுக்க ஜரிகை புடவையில் பெண்கள் அங்கும் இங்கும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருக்க, ஆண்களோ அவர்கள் கேட்கும் உதவியை செய்தபடி பரபரப்பாய் இருந்தனர். கண்ணு ரெடியா? மஞ்சுளா உரக்க கத்த, பட்டு வேஷ்டி சட்டையில் ஜம்மென வந்தான் இளம்பருதி. மரகதம் தன் மகனை வைத்துக்கு நெடுக்காமல் பார்த்தார். மனதுக்குள் திருஷ்டி சுற்றி போட வேண்டுமென்று அவர் நினைக்க, மஞ்சுளாவோ தன் கைகளால் சுற்றி அவனுக்கு திருஷ்டி கழித்தார். ராஜா மாறி இருக்க கண்ணு என்றதும் அழகாய் சிரித்தான் இளா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கிளம்புனா சரியா இருக்கும். மரகதம் துரிதப்படுத்த, வாசலில் நின்ற ஆலம் சுற்றியதும் கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டான் இளா. வரும் வழி எங்கும் புகைப்பட கலைஞர்கள் வளைத்து வளைத்து போட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்து தள்ளினர். இடிச்சப்புலி சம்பிரதாயமாய் இளாவுக்கு குடைப்பிடிக்க, தாம்பூலத்தட்டு வரிசைகளோடு அவனை பின்தொடர்ந்தனர் மாப்பிள்ளை வீட்டார். கோவில் வாசலில் வருபவர்களை வரவேற்க தர்மராஜுவும் கௌரியும் நின்றிருந்தனர். இளா வருவதைக் கண்டு தர்மராஜு, இல்ல மாப்பிள்ள வந்தாச்சு, மேல தடிங்கட என்றதும் மோல சத்தம் காதை துளைக்க 10,000 வாலா சரவெடி வெடிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டமான வரவேற்பில் அசராமல் நடந்து வந்தான் இளா. மணப்பெண் அலங்காரத்தில் ஆவலாய் தன் அவனின் வருகைக்கு காத்திருந்த மகளின் காதுகளில் அவன் வரவுக்கான அறிகுறிப்பட, முகம் வெயில் பட்ட பாதரசமாய் வளிர்ந்தது. மேலதாளத்தோடு சிறு ஆட்டமும் போட்டபடி அவன் உள்ளே வர, சிரித்தபடி பார்த்து கொண்டு நின்றாள் மகிழினி. இலாவின் கண்களும் அவளை கண்டு கொண்டதும் மெய் மறந்த அவளையே வட்டமிட்டன. அதைக் கண்டு மல்லிகாவும் மற்ற பொடுசுகளும் ஓ என கத்த, மகிழுக்கு வெட்கமாய் போனது. இளாவோ அசடு வழிந்தான். அதைக் கண்டு இன்னும் உற்சாகம் மேலல இளாவை சீண்டினாள் மல்லிகா. அவர்கள் வெட்கப்படுவதில் குஷி கூடிட, மல்லிகா பாட்டை ஒலிக்க விட சொல்ல, அவள் வயது பெண்கள் கூட்டமே ஒன்று கூடிவிட்டது. இதர சடங்குகள் அது போக்கில் நடந்து கொண்டிருக்க, இவர்களின் ஆடலும் பாடலும் தொடர்ந்தது. கூட்டத்தின் மத்தியில் அழகாய் ஆடத் தொடங்கினாள் மல்லிகா. அவள் தோழிகளும் இடிச்சப்புலியோடு சில ஆடவர்களும் ஆட்டத்தைத் தொடங்க கோவிலை களை கட்டியது. இளாவுக்கும் மகிழுக்கும் இவர்கள் செய்யும் கலாட்டாவில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளவே வெட்கம் பிடுங்கி தின்றது. மேடையில் இளாவின் அருகே மகிழை அமர வைக்க, யாரும் பார்க்காமல் அவள் கால் விரலை நிமிண்டினான் இளா. அந்த சிறு தீண்டல் கூட சில்லென உடலில் பாய்ந்தது. அவள் தலை இன்னும் தாழ, அந்த வெட்கத்திற்கு நானே காரணம் என்ற மமதையில் அவன் தலை உற்சாகமாய் நிமிர்ந்தது. நடனத்தில் மல்லிகாவோடு இடிச்சுப்புலியும் சேர்ந்து கொள்ள, அந்த இடமே ரகலையாய் போனது. அவர்கள் எத்தனை வருடங்களாய் எதிர்பார்த்த நிகழ்வு இன்று நிஜமாக நடப்பதை எண்ணி மகிழ்ந்த மகிழ் இளாவின் தோளில் மெல்லமாய் இடித்து கண்களால் கொஞ்ச, அவளைப் போலவே கண்களால் சுற்றி இருந்தோரை ஜாடை காட்டி சிரித்தான் இளா. கல்யாணம் கைகூடி வந்த சந்தோஷத்தில் அவள் கண்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் சொரிந்தன. மகளின் கண்களில் அவள் மனநிலையை புரிந்து கொண்டான் இளா. இடையிடையே மந்திரங்களும் சாங்கியங்களும் தவறாமல் நடைபெற, இளாவின் கையை மகிழின் கையோடு இணைத்து பிடிக்க சொன்னார் ஐயர். அவள் கையை அழுத்தமாய் பிடித்துக் கொண்டான் இளா. மல்லிகா ஆடலிலும் பாடலிலும் கவனமாயிருந்தாலும் அவள் கண்கள் சுற்றி சுற்றி தன் மாராமாமனையே தேடியது. கல்யாண கோலத்தில் இளாவை கண்டது முதல் மாறனையும் இதே போல காண வேண்டி அவள் உள்ளம் ஏங்க, அருகில் தான் அமர்ந்து தாலி கட்டிக்கொள்ளப் போகும் நாளுக்காக இப்பொழுதே கனவு கண்டாள். தன்னை தாண்டி ஓடிய இடிச்சப்புலியை பிடித்து இழுத்தவள், மாரமாமா எங்கடா என்றதும், நீயே கண்டுபிடி பாக்கலாம் பழித்து காட்டிவிட்டு ஓடியே விட்டான் இடிச்சப்புலி. கல்யாணத்துல கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லுச்சே. மல்லிகா வாய் விட்டு புலம்ப, கண்கள் மட்டும் தெரியும்படி கருப்பு நிற மாஸ்குல் முகம் மறைத்த ஒருவன் அவளை இடித்துக் கொண்டு சென்றான். கோவமாய் அவனை திட்ட வாயெடுக்க, அவளை திரும்பி பார்த்தவனின் கண்கள் சிரித்தன. தன் வலக்கையை தூக்கி காட்டிவிட்டு அவன் நகர, மல்லிகாவின் உதடுகள் மலர்ந்தது. அவனது கையில் இருந்த காப்பு அவன் திருமாறன் என்பதை அடையாளம் காட்ட, குட்டி போட்ட பூனையாய் அவன் பின்னே சுற்றத் தொடங்கினாள் மல்லிகா. அவனோ கையில் ஒரு கேமராவோடு வந்திருந்த புகைப்பட கலைஞர்களுடன் கலந்து நின்றான். ஆனால் பார்வை மல்லிகாவை தொலைத்தது. மீதி பாடலை தன் மாறா மாமனுடன் கனவு கண்டாள் மல்லிகா. கண்ணை திறந்து கொண்டே மாறனுடன் மல்லிகா டூயட் ஆடிக்கொண்டிருக்க, கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற ஐயரின் உரத்த ஒலியில் மணமக்களை நோக்கி கவனம் திரும்பியது. மங்கள நாணை கையில் ஏந்திய இளா மகிழின் கழுத்தருகே கொண்டு சென்றான். ஒரு நொடி அவன் கண்கள் திருமாறனை கூட்டத்தில் தேட, சற்று முன் வந்து தன் இருப்பை காட்டிக்கொண்டான் திரு. அவனை பார்த்ததும் நிறைவோடு தன் காதலியை நான் பூட்டி மனைவியாக்கினான் இளா. மல்லியின் கண்களும் மாறனின் கண்களும் அர்த்தமாய் ஆசையோடு சந்தித்துக் கொண்டன.
பந்தி பக்கம் ஆள் வாங்கப்பா. ஒருவர் கத்த விருந்தங்கே தடபுடலாய் நடந்து கொண்டிருந்தது. வந்திருந்த அனைவருக்கும் திருப்தியான உணவு பரிமாறப்பட மறுபக்கம் மணமக்களோடு புகைப்படம் எடுப்பதிலும் மொய் எழுதுவதிலும் நேரம் கடந்தது. கடைசி பந்தி வந்ததும் மணமக்கள் சாப்பிட அழைக்கப்பட்டனர். அப்போது கையில் ஒரு கிஃப்டுடன் இளங்கோ வந்து சேர்ந்தான். பரிசை கொடுத்து விட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் சாப்பிட வாங்க என்று அவர்களோடு அழைத்து சென்றாள் மகிழ். போகும் வழியில் மரகதம் போட்டோகிராஃபர்களை சாப்பிட அழைப்பது கண்ணில் பட்டது. ஏன்பா அப்படி மூஞ்சில துணிய போட்டு மூடிக்கிட்டே இருக்கிற? அடிக்கிற வெயிலுக்கு கசகசன்னு இல்லையா? அதிமுக்கிய கேள்வியாய் கேட்டார் மஞ்சுளா. நடந்து கொண்டிருந்த இளா திடுக்கிட்டு நின்றான். அங்கே மஞ்சுளாவிடம் திருவென முழித்துக் கொண்டிருந்தான் திருமாறன். இளாவின் முகம் லேசாக பதட்டமாக போலீசான இளங்கோவிற்கு சந்தேகம் தொடங்கியது. திருவை தவிர அனைத்து புகைப்படக்காரர்களும் சாப்பிட சென்றுவிட திரு செய்வதறியாது நின்றான். அந்த நேரம் பார்த்து சமாளிக்க மல்லிகாவும் இடிச்ச புளியும் இல்லாமல் போகவே இளா என்ன சொல்வதென யோசித்தான். வா மாமா மகிழ் அழைக்க அங்கே முகத்துல இருந்து துணியை எடம்பா சாப்பிடணும்ல என்றார் மரகதம். மா அங்க யாரோ கூப்பிடுறாங்க, நீங்க அத்தையோட போய் வந்தவங்கள கவனிங்க என்றதும் அப்படியா என வேகமாய் இருவரும் நகர்ந்தனர். அதன் பின்னரே சீராய் மூச்சு விட்டான் திரு. கண்களால் சிரித்துவிட்டு இளா செல்ல அங்கிருந்து யார் கவனத்திலும் பதியாமல் நகர்ந்தான் திருமாறன். மல்லிகா வந்ததும் ஜாடையில் இளா ஏதோ சொல்ல புரிந்ததைப் போல ஒரு டிஃபன் கேரியரை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். நல்லபடியாய் எல்லாம் முடிந்ததாய் அவன் நினைக்க நடப்பதை ஒன்று விடாமல் கவனித்துக் கொண்டிருந்தான் இளங்கோ. சாப்பிட்டு முடித்த போட்டோகிராஃபர்களிடம் அந்த மாஸ்க் போட்டவன் யார் என கேட்க அவர்களோ எங்களுக்கு தெரியாது, மாப்பிள்ள சார் தனியா ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொன்னாரு என்றதும் இளங்கோவிற்கு வலுவான சந்தேகம் உண்டது. நல்ல நேரம் முடிவதற்குள் புதுமனை புகுவிழாவும் இனிதே நடைபெற வீட்டின் மருமகளாய் விளக்கேற்றி தன் மன வாழ்வை தொடங்கினாள் மகிழினி. பகல் பொழுது சிரிப்புக்கு பஞ்சமின்றி கழிந்தது. ஆனால் இரவு. அத்தியாயம் 24. ஆளுயர நிலை கண்ணாடியின் முன் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தாள் மகிழினி. சலசலவென பேச்சு சத்தம் அந்த அறை முழுவதும் ஆக்கிரமிக்க மகிழுக்கு அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. தன் மகளின் சிகையில் கை நிறைந்த மல்லிகையை அள்ளி வைத்துவிட்ட கௌரி தன் கண்ணே பட்டுவிடும் என்ற பயத்தில் திருஷ்டி கழித்தார். நல்ல நேரம் வர இன்னும் 1 மணி நேரம் இருப்பதாய் சொல்ல ஒரு மருமகளாய் புகுந்த வீட்டில் மகிழினியின் கடமைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் கௌரி. அட என்னக்கா நீங்க, அவ என்ன வேற வீட்டுக்கா போயிருக்கிறா? இத்தனை அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மஞ்சுளா கேட்க, சொல்ல வேண்டியது நம்ம கடமைதானே மஞ்சு என்றார் கௌரி. அறையின் உள்ளே வந்த மரகதம் மெல்ல மஞ்சுளாவிடம் ரூமா அலங்காரம் பண்ணியாச்சா என்றார். நானேதான் பண்ணுவேன்னு மல்லி மாடிக்கு போனா 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, என்ன செஞ்சிருக்கான்னு தெரியல என்றார் மஞ்சுளா. ஐயோ என்ன மஞ்சு, கல்யாணம் ஆகாத புள்ளைய போய் இந்த வேலைக்கு அனுப்பியிருக்க? கௌரி சங்கடப்பட, நீங்களும் நானும் தான் சங்கடப்படணும், அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கிடையாது என்றார் மஞ்சுளா. மதனி, இந்த பொடுசுகளை எல்லாம் துரத்தி விடுங்க, நேரமாகுது, அப்படியே நம்மளும் கிளம்புவோம் மெதுவாய் மரகதம் சொல்ல சத்தம் போட்டுக் கொண்டிருந்த அனைவரையும் மூட்டை கட்டி வெளியே தள்ளினார் மஞ்சுளா. நேரம் நெருங்க நெருங்க மகிழினிக்கு சற்று பதட்டமாகவே இருந்தது. திடீரென வியர்த்து கொட்ட படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். நாங்களும் கிளம்புறோம், பார்த்து நடந்துக்க மகளு. கௌரி தன் மகளிடம் விடை பெற்று செல்ல, இந்த மல்லி இன்னும் காணோம், மூட்டு வலிய வச்சுக்கிட்டு மாடி ஏறவும் முடியல என மஞ்சுளா புலம்ப, நீங்க கிளம்புங்க சித்தி, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன் என்றாள் மகிழ். அவள் சொன்னதும் மூவரும் வெளியேறினர். வீட்டின் முற்றத்தில் ஒற்றையாளாய் நின்றிருந்தாள் மகிழ். காலையில் செய்த ஹோமகுண்டம், மாவிலை தோரணம், அங்கும் இங்கும் சிதறிக் கிடந்த ரோஜா இதழ்கள், மஞ்சள் அரிசி என தன் வாழ்வு புதியதாய் தன் மாமன் கட்டிய வீட்டில் தொடங்கியிருப்பதை எண்ணி பூரித்து போனாள். இன்னும் சிறிது நேரத்தில் நல்ல நேரம் தொடங்கிவிடும் என்பதால் இளா வருவதற்குள் மல்லிகை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டி மாடிக்கு சென்றாள். தங்களுக்கென அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அறையை திறந்து உள்ளே சென்றவளின் சித்தம் சொக்கி போனது. கட்டிலை சுற்றிலும் பல நிறங்களில் பூந்தோரணங்கள் தொங்கிட, நடந்து செல்லும் பாதையில் கூட ரோஜா இதழ்கள் தவம் கிடந்தது. மெத்தையில் இதய வடிவில் கோழிக்கொண்டை பூக்கள் இருக்க, அதை சுற்றிலும் சாமந்தி பூக்கள் அழகாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அறை முழுவதும் ஒரு சுகந்த நறுமணம் வீச, இதை செய்த மல்லிகாவை பாராட்ட வேண்டி உள்ளம் பரபரத்தது. வெளியே வந்தவள் தங்கள் அறை என்று மீதமிருந்த 3 அறைகளை பார்த்தாள். முதல் அறையில் அவள் கொண்டு வந்திருந்த சீர் சாமான்கள் இருக்க பத்திரமாய் அறையை பூட்டினாள். மற்றொரு அறையை திறக்க அதிலே மீதமிருந்த பூ மூட்டைகளும் பழங்களும் இதர சில பொருட்களும் இருந்தன. இறுதியாய் இருந்த ஒரு அறையை அவள் திறக்க அதில் இளாவின் பழைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் கலைத்து போடப்பட்டிருந்தது. தூசி தட்டாத அந்த பொருட்கள் மகிழுக்கு தும்மலை வரவழைக்க, அவள் தும்முவதற்கு முன் சத்தமாய் ஒரு தும்மல் சத்தம் அறைக்குள் இருந்து கேட்டது. திடீரென கேட்ட சத்தத்தில் அவளுக்கு வந்த தும்மல் கூட ஓடிவிட்டது.
ஒரு பெரிய மர பீரோவின் பக்கவாட்டில் பேச்சுக்குரல் கேட்க மெதுவாய் உள்ளே நுழைந்தாள் மகிழினி. அந்த பீரோவின் மறுபக்கம் நின்று லேசாக அவள் எட்டி பார்க்க அவளுக்கு சர்வமும் சுழன்று தலைகீழாய் போனது. தன் கண்ணையே நம்ப முடியாத அதிர்ச்சியில் சிலையாகி நின்றாள் மகிழ். அவள் கண்டது மல்லிகாவை அணைத்தபடி கண் மூடி நின்றிருந்த திருவைத்தான். திருமாறனை தன் கணவன் இளா என எண்ணியவள் அதிர்ந்து நின்றாள். மாமா, கல்யாணம் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன செய்ய போற? அனைத்த வாக்கிலேயே மல்லிகா நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து கேட்க அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், இன்னைக்கு தானே முடிஞ்சிருக்கு, இனிதான் மெதுவா நம்ம விஷயத்த ஓபன் பண்ணணும் என்றான். ஆமாம் அம்மா, நம்மளும் எவ்ளோ நாள் தான் இப்படி யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சொளிஞ்சே பாத்துக்கிறது? மல்லி ஏக்கமாய் கேட்க கேட்டுக்கொண்டிருந்த மகிழினிக்கு தலை சுற்றியது. இத சொன்னா எல்லாரும் எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. யோசனையாய் சொன்ன திருவை ஆமோதித்தாள் மல்லி. சில நிமிடங்கள் அமைதியாய் கழிய, நமக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்திருந்தா ஏதோ சொல்ல வந்து அதை முடிக்காமல் அவள் இழுக்க அதை புரிந்து கொண்ட திரு, நடந்திருந்தா என்றான் சீண்டலாய். அவள் வெட்கத்தில் பதில் சொல்லாமல் அவனுள் முகம் புதைக்க, எனக்கும் ஆசையாதான் இருக்கு, இங்கே இப்பவே வச்சுக்கலாமா என கண்ணடித்தான். மெலிதாய் அதிர்ந்தவள் அவனை விட்டு விலகி, மாமா என முறைத்துக் கொண்டே அவன் நெஞ்சில் குத்தினாள். அடிகளை சுகமாய் பெற்றவன் அவள் கையை பிடித்திழுத்து தன் மீது அவளை போட்டுக்கொண்டான். மாமா, ஐ லவ் யூ. அவன் தோளில் வாகாய் சாய்து கொண்டு சொன்ன மல்லியை இறுக்கி அணைத்தவன், ஐ லவ் யூ ஒன்லிடா குட்டி என்றான். அது கேட்ட மகளின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் கொட்டியது. சத்தமில்லாமல் அழுது கொண்டு நின்றிருந்தாள். நேரமாச்சு மாமா, அம்மா தேடும், நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். மல்லி நகர அவளை வேகமாய் இழுத்து அவள் முகத்தை கையில் தாங்கியவன் தன் இதழை அவள் இதழோடு பொருத்தினான். நீண்ட நிமிடத்திற்கு பின் அவளை விடுவித்தவன் கள்ளமாய் சிரித்தான். போ மாமா என்றவள் நிற்காமல் ஓடிவிட்டாள். திருவோ சிரித்துக்கொண்டே அங்கிருந்த குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். மகிழினிக்கு நிற்க கூட திறனின்றி கால்கள் தள்ளாடியது. கடினப்பட்டு தன் கால்களை நகர்த்தி தன் அறைக்குள் புகுந்தாள். சற்று நேரம் முன் சொர்க்கலோகமென காணப்பட்ட அறையின் அலங்காரம் இப்போது அருவருப்பாய் இருந்தது. அனைத்தையும் பீத்தி எரிந்துவிட்டு கத்தி அழவேண்டும் போல இருந்தது. வாழ்க்கை தொடங்கிய முதல் நாளிலேயே முடிந்துவிடும் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஓய்ந்து போய் கட்டிலில் அமர்ந்தாள். 7 வருடங்களாய் தொடர்ந்து தன் காதல் வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். இளாவின் காதலில் துளியும் பொய் இருந்ததாய் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இது எப்படி சாத்தியம்? கனவாய் இருந்திருக்கலாமே என்று எண்ணினாள். அப்பொழுது அறைக்கதவு திறக்கப்பட குதூகலத்துடன் உள்ளே நுழைந்தான் இளம்பருதி. சிவராத்திரி தூக்கம் ஏது ஓ, முதல் ராத்திரி தொடங்கும் போது ஓ. அவன் பாடிக்கொண்டே உள்ளே வர முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டாள் மகிழினி. ஆழ மூச்செடுத்து தன்னை சீர்படுத்திக் கொண்டவளை அருகில் இடித்தபடி வந்து அமர்ந்தான் இளா. மகிழு, அலங்காரம் எல்லாம் செம்மையா இருக்குல்ல, எல்லாம் நம்ம மல்லியோட மாயம். கைகளில் பூக்களை அள்ளி வீசியபடி சொன்னான் இளா. மகளிடம் பதில் வராததை வெட்கமென எண்ணிக்கொண்ட இளா இன்னமும் நெருங்கி அமர்ந்து அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகையில் வாசம் பிடித்தான். அசைவின்றி கல் போல மகிழ் இருக்க அதை உணராதவன், என்னதான் விதவிதமா பூ இருந்தால் இந்த மல்லிகைக்கு இருக்க வாசமே தனி. வாசத்தை உள்ளிழுத்து அவன் சொல்ல அவள் கோவக் கனலில் தூபத்தை அவன் அறியாமல் போட்டான் இலா. என்ன பேசவே மாட்டேங்கிறா, வெக்கமோ? சரி, நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம் என நினைத்தவன் மெல்ல நெருங்கி அவள் தோளில் கை வைக்க அவள் உடல் விரைத்தது. இளாவின் இதயம் இன்பமாய் துடித்தது. அவள் காதருகே தன் உதட்டை கொண்டு சென்ற நொடி அவனை உதறிவிட்டு வேகமாய் எழுந்து நின்றாள் மகிழ். தடுமாறி மெத்தையில் விழுந்தான் இலா. என்ன நடந்துச்சு என அவன் யூகிக்கும் முன்பே, இன்ன தொடாத, அருவெறுப்பா இருக்கு எனக்கு என்றாள் மகிழினி. அவள் சொன்னதில் அவன் இன்ப நிலை இருந்த இடம் தெரியாமல் ஓடியது. அதிர்வை தாண்டிலும் குழப்பமே அவனுக்கு மிஞ்சியது. அவள் விளையாடுவதாய் நினைத்தவன் எழுந்து அவள் அருகே செல்ல பின்னால் நகர்ந்தாள் மகிழ். கிட்ட வராத, நம்பிக்கை துரோகி. அவள் வார்த்தைகள் அவனை கூறிட்டிக் கொண்டு தாக்கியது. என்ன மகிழு பேசுற? புரியாமல் கேட்ட இலாவை வெறுப்பாய் பார்த்தாள் மகிழினி. உன்னை எவ்ளோ நம்புன, ச்சே! முகத்தை அவள் சொலிக்க, நீ என்ன பேசுறனே புரியல மகிழு, நான் என்ன செஞ்சேன்? அவன் அருகே செல்ல, என் மேல உன் நிழல் கூட படக்கூடாது என கத்தினாள் மகிழ். இருவரும் அப்படியே சில நிமிடங்கள் நின்றனர். என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா காரணம் தான் தெரியல. சரி, நீ நல்லா தூங்கு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் என்று விட்டு இலா வெளியே செல்ல அவனை நிறுத்தினாள் மகிழ். நம்ம பிரச்சனை பெரியவங்களுக்கு தெரிய வேணாம்,
எங்கே தூங்கு என்றிட போர்வையை தரையில் விரித்து படுத்துக் கொண்டான் இளா. கண்மூடி படுத்திருந்த இருவரின் மனதிலும் நிம்மதியில்லை. இவர்கள் இப்படி இருக்க, சென்னையில் இரவு மணி 12 நெருங்கும்போது தன் வீட்டிற்குள் லேசாய் தள்ளாடியபடி நுழைந்தான் சிவி சக்கரவர்த்தி. உள்ளே நுழைந்ததும் அவன் கண்ணில் கலங்கிய உருவமாய் ஒருவர் அமர்ந்திருப்பது தெரிய முயன்ற பார்வையை தெளிவுபடுத்திக் கொண்டு பார்த்தான். நடு ஹாலில் சக்கர நாற்காலியில் இவனை முறைத்தபடி அமர்ந்திருந்தார் சக்கரவர்த்தி. தன் தந்தையை கண்டதும் நடையை சீராக்கியவன், ஏமி டாடி, நித்ர போலேத்தா என்று விட்டு 2ஆம் மாடியில் இருக்கும் தன் அறைக்கு செல்ல லிப்டுக்குள் புகுந்தான். சக்கரவர்த்தியின் பதில் கூட அவன் காதில் விழவில்லை. அறைக்கு சென்று ஷவருக்கடியில் நின்று தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டான் சிபி. வயிறு காலியாக இருந்தது. கீழே சென்று ஏதாவது சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டு அவன் வெளியே வர அவன் அறையில் இருந்தார் சக்கரவர்த்தி. "ஒய் டாட், எந்துக்கு ஸ்ட்ரெயின் சேசாவூ? ஓகசேக்கடா" என்றவனிடம் முறைத்துக் கொண்டே, "அவங்கள நாளைக்கு வர சொல்லி அனுப்பிட்டேன்" என்றார் சக்கரவர்த்தி. "ஒய்?" கதவை திறந்து வெளியேறப் போனவன், "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" என சக்கரவர்த்தி சொன்னதும் அப்படியே நின்றான். அவன் அமைதியாயிருக்கவே, "எனக்கு நடமாட்டம் இல்லாம போனதுக்கு அப்புறம் பிசினஸ் முழுக்க உன் பொறுப்புல விட்டுட்டேன். இப்ப கொஞ்ச நாளா நீ என்ன செய்யறன்னு கூட நான் கவனிக்கிறதில்ல. அது எவ்ளோ பெரிய தப்புன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுது" அவர் சொல்ல, "வாட் யூ மீன் டாட்?" என்றவனுக்கு உள்ளுக்குள் சற்றே நடுங்கியது. கையில் இருந்த ஒரு ஃபைலை அவன் முகத்தில் விசிறியடித்தார் சக்கரவர்த்தி. அதிலிருந்த காகிதங்கள் பறந்து விழுந்தன. "ஏன்றா இது?" அவர் பல்லை கடிக்க, "அதான் நீங்களே பாத்துட்டீங்களே, தென் வாட்?" என கூலாய் சொன்னான் சிபி. அதில் அவர் கோபம் இன்னும் ஏற, "இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுதான் நீ பணம் சம்பாதிக்கணுமா? அதுக்கு என்ன அவசியம்?" என்றார். "நோ ரீசன், எனக்கு புடிச்சிருக்கு, பண்ற" என்றவனைக் கண்ட ஆத்திரமானவர், "எழுந்து வந்து அடிக்க முடியாதுன்ற தைரியத்துல பேசுறியா?" என்றார். பெரிய நகைச்சுவையை கேட்டவன் போல சத்தம் போட்டு சிரித்தவன், "காமெடி பண்ணாதீங்க டாட், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முக்கியம். நான் இதுல ஜெயிக்கணும். என் வழியில குறுக்க வராதீங்க" என்றான். "உன்னை சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்திருக்கணும். என்னோட தப்புதான். ஆனா இப்பவும் நான் சும்மா இருந்தா அந்த பாவம் செத்தால என்ன விடாது. நாளைக்கு கமிஷனரை வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். மத்தத அவர் பார்த்துப்பார்" என்று விட்டு தன் வீல்சேரை நகர்த்திக் கொண்டு வெளியே சென்றார் சக்கரவர்த்தி. அவரை பின்தொடர்ந்தவன், "டாடி, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நான் செய்யற தப்ப இத்தனை வருஷம் எப்படி பார்த்தும் பார்க்காம இருந்தீங்களோ அப்படியே இருந்துட்டா உங்களுக்கு நல்லது" எச்சரிக்கை போல அவன் சொல்ல, "செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடுறத நினைச்சுக்கிறேன். இதை நான் சும்மா விட மாட்டேன்" என்றபடி லிப்டை நோக்கி தன் வீல்சேரில் சென்றார் சக்கரவர்த்தி. செல்லும் அவரையே பார்த்து கொண்டு நின்றவன் தன் மொபைலை எடுத்து திவாவுக்கு அழைத்தான். நள்ளிரவு அழைப்பில் பதறி, "சொல்லுங்க சார்" அவன் சொல்ல, "மார்னிங் 5 மணிக்கு என் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பு" என சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். திவா மணியை பார்க்க அது 12:45 என காட்டியது. "சரி, 5 மணிக்கு தானே ஆம்புலன்ஸ் அனுப்பணும்" என்று மீண்டும் தூக்கத்தை தொடர்ந்தான் திவா. சென்று கொண்டிருந்த வீல்சேரை பிடித்து நிறுத்திய சிபி, "எவ்ளோ நாள் தான் லிஃப்ட்லயே போவீங்க டாட்?" என்று விட்டு வேறு பக்கம் நகர்த்திக் கொண்டு சென்றான். சக்கரவர்த்திக்கு உள்ளுக்குள் பயம் மேகம் சூழ்ந்தது. தன் மகனைப் பற்றி தெரிந்தவராயிற்றே. "வேணா சிபி, பாவத்தை சேர்க்காத" அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீல்சேரை பின்னோக்கி இழுத்தவன், "நான் ஜெயிக்கிறதுக்கு தடையா எது வந்தாலும் யார் வந்தாலும் இந்த சிபி அவங்கள சும்மா விட மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா டாட்?" இழுத்த வேகத்தில் சேரை முன்னோக்கி தள்ள அந்த சக்கர நாற்காலி வேகமாய் ஓடியது. 2வது மாடி படிகட்டுகளின் அருகே அது செல்ல பின்னிருந்து வெறியோடு எட்டி உதைத்தான் சிபி. நாற்காலியோடு சேர்ந்து சக்கரவர்த்தியும் படிகட்டுகளில் விழுந்து உருண்டார். லிப்டில் தரைத்தளம் வந்த சிபி ஹாலில் ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கும் தன் தந்தையை பார்த்தான். "கரெக்டா விழுந்துட்டீங்க, சூப்பர். இப்படியே 2 hours விட்டா ஹெவி பிளட் லாஸ்ல உயிர் போயிடும்" என சொல்ல அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. பேச முடியாத நிலையிலும் அவர் மனம் வெறுப்பை கக்குவது அவன் கண்களில் தெரிந்தது. "இது மாதிரி எதுவும் நடக்க வேணான்னு தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். பட் உங்க கெட்ட நேரம், என் ரூம்ல இருந்த ஃபைலை நீங்களே பார்த்துட்டீங்க" என்றான். "ஹோ, எனிவேஸ், ஃபைனலி ஐ வில் மிஸ் யூ. மம்மிய கேட்டேன்னு சொல்லுங்க. குட் பை" என்றவன் தன் தந்தை துடிப்பதைக் கண்டும் இழகாமல் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். தொடரும். அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா.